அரசாங்கங்கள் மாறினாலும் நமது சவால்களும் பிரச்சினைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 77 ஆண்டுகளாக தீவிர அரசியல் பணியாற்றி வரும் மாய்காவுக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம். அதை உணர்ந்தே இந்திய சமூகத்திற்கு தொடர்ந்து போராடவும், நம்முடைய பிரச்சினைகளுக்கு நாமே சுயமாக தீர்வு காணவும் முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருவதாக மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறினால் பிறக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் நமக்கும் நம் சமூகத்துக்கும் நன்மைகள் வந்து சேரும் என தமது வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டார். கல்விதான் நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே நன்கு உணர்ந்ததான் MIED, எய்ம்ஸ் ஆகிய அமைப்புகளின் மூலமும் டேஃப் கல்லூரி மூலமும் இந்திய சமூகத்தின் கல்வி தேவைகளை இயன்ற வரையில் மாய்கா பூர்த்தி செய்து வருகிறது. இதுவரையில் 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை கல்வி நிதியாக வழங்கியுள்ளோம். சிறப்பான தேர்ச்சிகள் பெற்றிருந்தும் பொது பல்கலைக்கழகங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இந்திய மாணவர்களுக்கு நாமே உபகார சம்பளம் வழங்கி எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயில வாய்ப்புகள் வழங்கி இருக்கிறோம் என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் இந்த சித்திரை புத்தாண்டு இந்திய சமூகத்தினரின் குடும்பங்களுக்கு செல்வச் செழிப்பையும் நல்ல வாய்ப்புகளையும் அள்ளித்தர எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.